ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிசி வேன்கோவர் போயிருந்தோம் இல்லைங்களா. அந்த வேன்கோவரில் எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்துச்சு. 1 டே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ அந்த 1 டேயில் என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க சஜஸ்ட் பண்ண இடம் ஸ்குவாமிஷ். இங்கே ஆமாம், C2 ஸ்கை கண்டோலான்னு சொல்லிட்டு வேன்கோவர் டவுன் டவுன் சிட்டியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1.5 hour ட்ராவல் ஆர். எதனால் 1.5 hour காமிச்சது பார்த்தீங்கன்னா, பயங்கர டிராஃபிக். வேன்கோவர் டவுன் டவுன்லேருந்து சிட்டிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே சரியான டிராஃபிக்கு. அதனால தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ பட் சம்ஹவ் போயிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. போயிட்டே இருந்தோம். ஆனால் அந்த போன வழியில் வேறு லெவல் சீனிக் வியூ. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேக்கு, ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்லு. இந்த ரோட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே வெறும் மவுண்டன்ஸ் தான் ரைட் சைடில். அண்டு லெஃப்ட் சைடில் வந்து லேக்கு. அண்ட் அந்த லேக்கில் நடுவில் மலைங்க வேறு இருந்துச்சு. நல்லா மவுண்டன்ஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ப்ளஸ் அந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ரீயாக இருந்தது இந்த ரூட்டு. சிட்டியை தாண்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த C2 ஸ்கை கண்டோலா நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து அந்த இடம் ஒன்றே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தான். தம்பி அருண் தான் சொல்லியிருந்தான். சரி ஓகே, தம்பி சொல்லும்போது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு சரி எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இந்த ஒரு ஸ்பாட்டை கவர் பண்ணிட்டோன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா. லைக் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி இதை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். பாருங்கள் இந்த போகிற ரூட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவும் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த மவுண்டன் வியூஸும் அந்த மிஸ்ட் வந்து அந்த மவுண்டன் மேலே உட்காடுறதும், ட்ரீஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஷார்ப்பாக, நல்லா ரொம்ப ஹைட்டாக. ஸோ இதுதான் அந்த ஸ்பாட்டு வந்தாச்சு. பார்க்கிங் ஸ்பாட் இதுதான். இது வந்து ஃப்ரீ கிடையாது, இங்கே பார்க்கிங் சார்ஜஸ் தான். அங்கேயே வந்து வச்சுருப்பாங்க என்ன கோடுன்றது. அதை நம்ம ஆன்லைனில் போயிட்டு நம்ம பார்க்கிங் டிக்கெட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை டிக்கெட் போட்டுடலாம். இதுதான் அந்த கண்டோலா ரூட். ஆக்சுவலி நல்லா எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள். உண்மையாகவே அந்த வியூஸும் அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அது வாக்வேல நடந்துட்டு போயிட்டுருந்தோம். அந்த இடத்துல என்னென்னா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, லைக் வாஷ்ரூம் இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் இருந்தது, அண்ட் குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்துச்சு. கிஃப்ட்டு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கிறதுக்கெல்லாம், காஃபி ஷாப்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இதுதான் போர்டிங் பிளேஸ். அதை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம். இந்த போர்டிங்கில் போனோன்னா அங்கே வந்து அசிஸ்டன்ஸ்க்கு ஆள் இருப்பாங்க நமக்கு, அந்த போர்ட் பண்ணுறதுக்கு டிக்கெட் கேட்பாங்க. நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. நம்ம எதனால் ஆன்லைனில் புக் பண்ணோன்னா, நம்ம டைரெக்டாக போய் புக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து $5 கிட்ட கம்மியாக இருந்துச்சு. ஸோ இமீடியட்டாக நாங்கள் ஆன்லைனில் போட்டு, நாங்கள் போயிருக்கும்போது சம் ஆஃபர் இருந்துச்சு. எனக்கும் ஸ்ருதிக்கும் சேர்த்தே வந்து 40 + 40 $80 தான் ஆச்சு, ப்ளஸ் டேக்ஸஸ். பட் ஒருத்தங்க நார்மலாக போனோன்னா அது என்ன சார்ஜஸ்னால் அதிகமாக தான் இருக்கும். அது அந்த டைமில் எனக்கு சம் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். அவங்ககிட்ட நான் மொபைலில் காமிச்சேன் டிக்கெட்டை. அவங்க வந்து இமீடியட்டாக ஓகே யூ கேன் கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போகும்போது ஸ்டாலர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் சியா இருக்கா. இந்த கண்டோலா வந்து ஸ்டாப் ஆகாது, நிற்காது. அது பாட்டு ஸ்லோ மூவிங்கில் இருக்கும். அதனால தான் என்னால் டக்குன்ட்டு ஃபஸ்ட்டு இதில் ஏற்ற முடியல. ஐ மீன் அதை நான் நிற்கும்னு நினச்சிட்டு அந்த தாட்டில் போயிட்டு ஏற்றினேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது மூவிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அவங்க வெயிட் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் இதில் நீங்கள் போகலாம், நோ இஷ்யூஸ் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுவும் வந்தது. ஸ்லோவாக நான் போயிட்டு அதில் நான் ஏற்றிட்டேன். போகும்போது சின்ன பேம்ப்ளெட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னால் மேலே இருக்குது அப்படின்றது. இதை பாருங்கள், இதுதான் அந்த கண்டோலா.
உள்ளே ஏறிட்டேன். செம்மையாக இருந்துச்சுங்க அந்த கொண்டோலா. ரொம்ப குட்டியாக இருந்துச்சுனாலும் தாராளமாக ஒரு 6 பேர் கிட்ட ஈஸியாக உட்காரலாம் அதில். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டு, மேலே மட்டும் நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. லைக் ஸ்லோவாக அப்படியே ஏற்றுனாங்க. பட் போக போக நல்லா ஸ்பீடாக ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் உள்ளே ஏறிட்டு வெளியே பார்க்கும்போது த வேர்ல்டு இஸ் ஸோ குட். உண்மையாகவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த வியூவை. ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சைடில் லேக்கு, சுற்றி மவுண்டென்ஸு, அதுக்கு மேலே வந்து நல்லா அந்த மிஸ்ட் வந்து உட்காந்துட்ருக்கு. இந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒர்த்து இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்தது அப்படின்ட்டு எங்களால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இப்போ நம்ம போகிற ரூட்டை விட நம்ம போகிறது இது கண்டோலாவில் போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஹைக்கிங்க்கும் கீழே வந்து தனியாக ஒரு ரூட் இருக்குது. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தோம், ஒரு 4-5 பேர் ஹைக்கிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடந்து போகிறாங்க கீழேருந்து மேலே அந்த டாப்புக்கு. ஸோ ஓவரால் இது ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2900 ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் 890 மீட்டர்ஸ் அபவ் த ஸ்கை லெவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் உண்மையாகவே ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் கீழேருந்து ஒரு லெவல் பார்த்தோம், அதுதான் ஃபைனல் இந்த இடம் தான் அப்படின்னு நினச்சோம். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே அந்த லெவலுக்கு இன்னும் ஹைட்டு போச்சு. அப்போ தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. என்னோட இவ்வளோ ஹைட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எத்தனையோ கண்டோலாவில் போயிருக்கோம், இந்தோனேஷியாலையும் போயிருக்கோம் அண்ட் இங்கேயுமே போயிருக்கோம். பட் இந்த அளவு ஹைட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் எவர் நாங்கள் வி ஹேட் அ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவுக்கு ஹைட்டில். இட் வாஸ் ஸோ குட். இந்த வியூனா பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மேலே வந்துட்டோம். இது மேலே வந்து குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வச்சு சாப்பிட்லாம். நம்ம இன்கேஸ் எதனா கேரி பண்ணிட்டு போயிருந்தோன்னா அதில் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு கேபின் மாதிரி இருந்துச்சு அழகாக. மேலே போனோடனே ஃபஸ்ட்டு இது மேப் வச்சுருந்தாங்க, லைக் எந்த ரூட்டில் போனால் எப்படி வரலான்னு சொல்லிட்டு. அதில் நம்மளுடைய டெஸ்டினேஷன் எங்கே போகலாம், லைக் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே கொடுத்துருப்பாங்க. நாங்கள் போன டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான காற்று, மழை. குழந்தைய வச்சுட்டு எங்களால் ரொம்ப நேரம் டேக்கிள் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே அப்படியே பார்த்துட்டு உடனே நாங்கள் திரும்பிட்டோம். வி வர் ரியலி டிசப்பாயிண்டட். பிகாஸ் என்னடா அது இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டோமே. ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருந்திருப்போம். பட் வி ஃபெல்ட் ரியலி பேட். என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு வெதர் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரிட்டன் வரும்போதும் அதே மாதிரி தான் அதில் ஏறிட்டு கீழே வந்துட்டு இருந்தோம். ரிட்டன் அந்த வியூவும் வந்து உண்மையாக ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படியே அந்த சாரல் மழை, அகெயின் மிஸ்ட்டு, மவுண்டென்ஸு, லேக்கு. ஓ மை காட், இது சொல்கிறதுக்கு எப்படின்னு தெரியலங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துட்டு அவள் தான் கார் எடுத்துகிட்டு சரி என்னடா இவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு இந்த கண்டோலா இதுன்னு சொல்லிட்டு சரி நியர்பை எதனா பார்க் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க் பார்த்தோம். ஒரு பப்ளிக் பார்க்கு இருந்துச்சு. அந்த பப்ளிக் பார்க்கில் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ தான். நாங்கள் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு சியா தூங்கிட்டு இருந்தா. அப்போது அவளை காரில் தூங்க வச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே போயிட்டு பார்த்தோம். அந்த பார்க்கில் வந்து பப்ளிக் பார்க் அவ்வளோ நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல். நோ பொல்யூஷன், நோ டஸ்ட், நத்திங். நாங்கள் போயிருந்த டைம் வெதரும் வந்து செமையாக இருந்துச்சு. அந்த பார்க்குக்கு ஏற்ற வெதர். அது பார்க்கும்போது எங்களுக்கு அந்த தண்ணிலாம் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அப்படியே மேலேருந்து பார்த்தா கீழே மண் வரைக்கும் கிளியராக தெரியுது. ப்ளஸ் அந்த மவுண்டன் வியூஸ் வித் லேக்கு, இதெல்லாம் ஸோ அமேசிங். நாங்களும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. டவுன் டவுன் தாண்டி நாங்கள் போனோம் ஸ்டேக்கு. ஏர்பிஎன்பி எடுத்திருந்தோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு எங்களுடைய C2 ஸ்கை கண்டோலா ட்ரிப்பு ஸ்குவாமிஷ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி எதனா பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக ஸ்குவாமிஷ் விசிட் பண்ணுங்கள். இட்ஸ் அ மஸ்ட் விசிட் லொக்கேஷன். டோன்ட் மிஸ் இட்.
இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then take care, bye bye.